வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சேனல் முதல்ல பார்த்துட்டு வந்துட்டுருக்குறீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள். அடுத்து பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். அடுத்தடுத்த பதிவுகள் சொல்லும்போது அதில் கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடுகள், ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்கள் 42 நாட்கள். 42 நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்திலேயே குரு பகவான் இருக்கிறார். அதோடு சேர்ந்து இந்த மங்களகாரகன் ஆகிய அந்த செவ்வாயும் பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த 42 நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து சேர்க்கை பெற்று அந்த கிடைக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 42 நாட்கள் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான ஒரு சுப விரயங்கள், தொழில் சம்பந்தமான சுப விரயங்கள்னா சில பேர் மிதுன ராசி அன்பர்கள் அஷ்டம சனி முடிச்சு இப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்கிறீங்க. அதிலிருந்து வெளிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருமங்கள யோகமும் இருக்க போகுது. சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக சில வருமானம்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். சொத்துக்களை விற்று உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வைத்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அந்த அம்மா மூலமாக வருகின்ற சொத்துக்கள்லாம் லீகலாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருந்திருக்கும் கடந்த ஒரு 4 மாதத்தில். அதன் மூலமாக வந்த வருமானத்தை வைத்து ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் உரிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 42 நாட்கள் இருக்க போகுது. அது தவிர இந்த ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிதாக ஒரு தொழில் வாய்ப்புகள் வரும். சில பேர் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதே சமயத்தில் சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிலம் சம்பந்தமான தொழில் வாய்ப்புகள், அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் வாய்ப்புகள், அடுத்து பார்த்திங்கன்னா ஆபரணம் சம்பந்தமாக இமிட்டேஷன் இந்த மாதிரியான ஒரு ஷாப்லாம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தொழில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி, அடுத்து பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானாதிபதியும் கூட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதனால அவர் தொழில் மூலமாக நிறைய சுப விரயத்தை கொடுப்பதற்கு ஒரு சிறந்த காரண கிரகமாக இருக்க போகுது இந்த 42 நாட்கள். அதுலேயே லாபஸ்தானாதிபதி சேருவதனால அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபங்கள் வருவதற்கும் அந்த லாபங்களை வைத்து இன்னொரு தொழில்கள் தொடங்குவதற்கும் ஒரு சிறந்த ஒரு காரணமாக இருக்க போது இந்த 42 நாட்கள். உங்களுக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழிலில் வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கடந்த ஒரு வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 6 மாத காலமாக ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இதில் இன்னமும் ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய நாட்கள்னா இந்த 42 நாட்கள் தான். எவ்வளவோ பாதைகளை முற்பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. அந்த கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமா, இந்த துயரங்களும் நமக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த 42 நாட்கள் விபரீத ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அடுத்து இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் கூட. அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும்
ஒரு 6 மாத காலமாக நீங்கள் இப்போ தான் ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்து 1.5 வருஷம் ஆச்சு. அதுலேயும் அந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரெஷர், ஏகப்பட்ட ப்ரெஷர். அந்த வேலையை எப்பண்டா விட போகிறோம் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அதற்கு இந்த 42 நாட்கள் ஒரு சாதகமாக இருக்கும். வேலையை விடக்கூடியவர்களுக்கு இந்த 42 நாட்கள் சாதகமாக இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகமான ஒரு முடிவுகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 42 நாளில் வேலையை விட்டீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்திற்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஏன்னா சனி வக்ரம் ஆகிறதுனால இந்த குருமங்கள யோகமும் ஏற்படுவதனால வேலையை விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தாலும் வேலை கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு 3 மாதம் கழித்து தான் இருக்குது. அதனால வேலை ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேயே கண்டினியூ பண்ணுங்க. ஏற்கனவே வேலையை விட்டவங்க மிதுனராசி அன்பர்கள், நாங்கள் ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம், 6 மாதத்துக்கு முன்னாடியே வேலை விட்டுட்டோம், ஆனாலும் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேலை போய் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுனாலே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழுவதுமாக ஆய்வு பண்ணிடணும். ஏன்னா ஒரு பிரச்சனைகள் இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டுகிட்டே இருக்குன்னா அதை முழுவதுமாக நம்ம ஆய்வு செய்திடணும். செய்யலைன்னா அதற்குண்டான தீர்வுகள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கும் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே என்ன தசாபுத்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் அதுபடி உங்களுக்கு உண்டான மாற்றங்களை செய்ய முடியும். அதனால் 6 மாதத்திற்கு மேலே வேலை இல்லை, 1 வருடத்திற்கு மேலே வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கோங்க. வெளிநாட்டில் வேலை ட்ரை பண்ணுங்க, வெளியூரில் வேலை ட்ரை பண்ணுங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 42 நாட்கள் ஒரு சாதகமான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இல்லை என்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு போக முடியாது, அப்படி குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைகளை இழந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அவர் விரயஸ்தானத்தில் இருந்தாலும், அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தாலும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த வேலை கிடைக்காது. அங்கே கிடைக்கக்கூடிய வருமானம் மிக குறைவாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வர செலவுக்கே உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போதைக்கு அந்த வேலையை நீங்கள் ஏற்று நீங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 2 மாதம் கழித்து அந்த மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. நீண்ட நாட்களாக கடன்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, செவ்வாய்க்கிழமை 12 to 1:30 யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு 500 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ போடுங்க. உங்களுடைய வருமானத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளே வரக்கூடிய அந்த 4 செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அது எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமையும் 12 to 1:30 நீங்கள் அந்த ஒரு கடனை அடைப்பதற்குண்டான ஒரு பரிகாரங்களை செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 42 நாட்களில் உங்களுக்கு 50% கடன் அளவு குறையக்கூடிய ஒரு யோக நாட்களாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதாவது கிடைத்தற்குரிய ஒரு அறியாத கிடைத்த நாட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த நாட்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், யாரோ வீட்டுக்கு வராங்க குடும்பத்திற்கு, அவங்க என்னைக்கு வந்தாங்களோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. அவங்க என்னைக்கு வந்துட்டு போனாங்களோ அன்னையிலேருந்து எங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாமே பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்களுக்குன்னு நாங்கள் ஒரு எதிர்காலத்தை அமைத்து வைக்கணும் அப்படின்னு நினைத்துட்டு இருந்த காலத்தில் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரி குடும்பமே பார்த்தீங்கன்னா பிரிந்து போகக்கூடிய ஒரு நேரத்திற்கு ஆளாகிவிட்டோம் கடந்த 4 மாதமாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கிறதுனால, எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுனால அவர்களுடைய பார்வை எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் அடுத்து எப்படி வளர போகிறீங்க? ஏன்னா நீங்கள் அஷ்டம சனியின் பிடியில் இருக்கும்போது
உங்களுடைய வீழ்ச்சியை நினைத்து நினைத்து அவர்கள் ரசித்து கொண்டே இருந்தார்கள். யார் யாரெல்லாம் நீங்க எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்படும் போது அவர்கள் உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா, ஐயோ இவன் என்ன வேலை பண்ணனானோ தெரியல, இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு நினைச்சு உங்க வீட்டிற்கு வரக்கூடிய நேரங்கள் அதிகமாக ஆகி போயிடுச்சு. அப்படி வரும்போது உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு அதிகமாக கூடிய ஒரு நேரமும் திருஷ்டி தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இது எல்லாமே இந்த 42 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த திருஷ்டி தோஷங்கள்லாம் விலகக்கூடிய நேரம். அதை விளக்குவதற்கு நீங்க என்ன பண்ணணும், வார வாரம் செவ்வாய்க்கிழமை கருமாரியம்மன் கோயிலுக்கு போங்க. மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த வார செவ்வாய்க்கிழமை கருமாரியம்மனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனால ஒரு 4 தீபம் நெய் விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னாலே உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். நீண்ட நாள் வியாதிகளும் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் மிதுன ராசி அன்பர்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு 42 நாட்கள். இந்த குருமங்கலம் யோகம் ஏற்படும் போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா அங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் குழந்தைகளை பார்ப்பதற்காக நீங்க இருந்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு அங்க வேலைகள் கிடைப்பதற்கும் அங்க ஒரு சிட்டிசன்ஷிப் அங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த குருமங்கள யோகம் 12ஆம் இடத்திலிருந்து அந்த இதை நடத்தும் போது கோச்சார நிலவரப்படி சஞ்சரிக்கும் போது இந்த நேரத்துல உங்களுக்கு அங்க PR கிடைப்பதற்கு கிரீன் கார்டு கிடைப்பதற்கெல்லாம் உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கும். அதுலலாம் சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யூகேல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த மாதத்துல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணினீங்கன்னா அந்த PR கிடைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நம்ம இப்போ கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசா புத்திப்படி சுய ஜாதகத்தைப்படி அந்த பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.